Hey guys, so I have throat infection, so voice ரொம்ப கேவலமா இருக்கும், adjust பண்ணிக்கோங்க. So மற்ற வீடியோஸ் எல்லாம் ப்ரீ-ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், but there is some extra stuff to tell, so வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, அப்பர்ட்ல எல்லாம் மாறி இருக்கும். ஸோ அது பொறுத்து எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏனாலும் சரி எம்பிஏனாலும் சரி எந்த காலேஜுமே கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ வந்து லைக் ஜென்ரலாக ப்ரொசீஜர் வைஸ் போகணுன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சோடனே எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னு 2 இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ரியில் மேக்ஸிமம் நல்ல காலேஜ் எல்லாம் 1-2 விட்டு போனதெல்லாம் அங்கேயே போயிடும். ஸோ எஸ்சிஏ டு எஸ்சி எல்லாம் மறந்துடுங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா எத்தனை பேர் போவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே ஆஃப்லைனில் இருக்கும், ஆன்லைன் கிடையாது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்க கன்ஃபார்மாக ஒரு ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் நேரில் போய் அட்டென்ட் பண்ணணும். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு, கையில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி சேம் தான். ஸோ ஜிசிடி காலேஜ்க்கு வந்து நீங்கள் அங்கே கவுன்சிலிங் ஹால் இருக்கும், அங்கே வர சொல்லுவாங்க. ஸோ காலையில் 9 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். எம்சிஏக்கு 16th எம்பிஏக்கு 18th கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ 300 வந்து பே பண்ணணும். அண்ட் தென் கவுன்சிலிங் ஃபீ வந்து 5300 சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பே பண்ணவங்க பண்ண தேவையில்ல, மற்றவங்க தான் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி லைக் பே பண்ணிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதவங்க இல்லை அலாட் ஆகாதவங்க பே பண்ண தேவையில்ல, மற்றவங்க மட்டும்தான். 300 ஜென்ரல் கேட்டகரிக்கு, 150 வந்து எஸ்சி எஸ்டி எல்லாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், வேறு என்ன +2 மார்க் ஷீட், செம் மார்க் ஷீட்ஸ், ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் டான்செட் ஹால் டிக்கெட், மார்க் ஷீட். ஸோ நிறைய பேர்கிட்ட ஹால் டிக்கெட் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல சென்னை, அங்கே போய் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் நேரில் போய் வாங்கினா தான் உண்டு. பிகாஸ் போஸ்ட்டில் வர உங்களுக்கு அந்த டைம் பத்தாது. ஸோ டேட்குள்ளே வாங்கி போஸ்ட் அனுப்பிச்சு வாங்கிடுவீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் போய் வாங்குறதா பெஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்னால் மெடிக்கல் போர்ட் சர்டிஃபிகேட்னா நீங்கள் கொண்டு போகணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல். அப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் எதாவது கொண்டு போகணுன்னா கூட எடுத்துகிட்டு போங்க, லைக் கன்சால்டேட்டட் அதெல்லாம். இங்கே கேட்காத விஷயங்கள் இருக்குதான். ஸோ நீங்கள் எல்லாமே லைக் கொண்டு போயிருங்க. பிகாஸ் ஆஃப்லைனில் போகும்போது வி கான் டேக் சான்சஸ் டு கோ அகேன். ஸோ ரொம்ப ஏர்லியாகவும் போவேன்னா 9க்கு அங்கே இருக்க மாதிரி பாருங்கள். பிகாஸ் அவங்க வெளில உட்கார வச்சுருவாங்க. திஸ் வாஸ் டோல்ட் பை டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் ஆஃப்லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் வந்துடும். ஸோ வேகன்சி லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ வேகன்சி லிஸ்ட்டில் நான் இப்போவே பார்க்குறேன். உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நான் பார்க்குறேன், நான் உங்களுக்கு போட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை வேர்ட்லேயோ அட்லீஸ்ட் நல்ல காலேஜஸ் என்ன இருக்குது, என்ஏஆர்எஃப் காலேஜஸ் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி போய் கூட அட்டென்ட் பண்ணலாம். பிகாஸ் பாரதியார் அண்ட் சில கேம்பஸ் வந்து கண்ணில் படுது. லைக் 1-2 சீட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு நான் உங்களுக்கு தரேன். பிகாஸ் நிறைய பேர் அலாட்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது? ஸோ கேஷ் பே பண்ணணும், கேஷாக கொண்டு போனால் போதும். அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அண்டர்டேக்கிங் டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, எம்பிஏ அண்டர்டேக்கிங் டாக்குமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்காத சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பேட்ச் அகெயின் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எக்ஸாம் தள்ளி போனது, இதெல்லாம் சேர்த்து வச்சு நிறையா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் முடியறக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணுன்னு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு லெட்டர் தான் அது. ஸோ இது நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்மிஷன் போடும்போது இதை ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் காலேஜில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ எல்லா காலேஜுக்கும் தேர் ஆர் குரூப்ஸ். வேறு அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ.